அப்போ அவங்க கேட்கறதுன்றது அரசு உத்தியோகம். சரி, அந்த அரசு உத்தியோகத்தினால இவங்களுக்கெல்லாம் ரூ. 1,00,000 சம்பளம் வரப்போதா? இல்ல வந்து ஒரு ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் அளவுக்கு சம்பளம் வரப்போதா? இல்ல ஒரு டீச்சர் வாங்குற அளவுக்கு சம்பளம் வரப்போகுதுன்னா, அதுவும் கிடையாது. ஒரு வேலை, ஒரு சம்பளம். எனக்கு அவங்க கிட்ட இப்ப போய் பேசினதுல ஒரு 40,000த்துலருந்து 50,000 வரலாம். அது 23,000 தான் அவங்க சொல்றாங்கண்ணா. அதாவது 50,000 வரணும் அப்படின்றது நான் நான் கணிப்பா வைக்கிறேன். அவங்க கேட்கிறது 23,000. நான் ஏன் 40,000த்துலருந்து 50,000த்துல வைக்கிறேன்னா, மெட்ராஸ்ல இருக்காங்க. சென்னையில இருக்கிறாங்க. அவங்க வாடகை குடுக்கணும். கரண்ட் பில் கட்டணும். அவங்க புள்ள குட்டிய படிக்கணும். அவங்க குப்பை வாரினாலும், அவங்க வீட்ல இருக்கிற பசங்க ஒரு காலேஜ் போணும். ஒரு தனியார்லயோ, இல்ல அரசாங்கத்துல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்திலயோ ஃபீஸ் கட்டி படிக்கணும். அவங்களும் பிள்ளைகள் தானே! அப்ப 20,000 ரூ. 23,000 நீங்க குடுத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன். அவங்க கேட்கிறது 23,000 தான். அவங்களுக்கு இருந்த அந்த ரூ. 23,000 ரூ. 16,000 குறைஞ்சு, அந்த ரூ. 16,000 வேலையும் வந்து நீ என்கிட்ட வாங்காத. நீ போயிட்டு ராம்கி கிட்ட வாங்கிக்க, நீல்மெட்டல் ஃபனால்கா கிட்ட வாங்கிக்க, ஓனிக்ஸ் கிட்ட வாங்கிக்க. அதாவது தனியார் நிறுவனங்கள் பேர நான் சொல்றேன். இவங்க கிட்ட வாங்கின்னு தொரத்தி விடுறாங்க. இது வந்து ஒரு உச்சக்கட்ட அநீதி. எந்த மக்கள் உங்கள நம்புனாங்களோ, நம்பி வாக்கு செலுத்துனாங்களோ, அந்த மக்களுக்கு நீங்க உச்சக்கட்ட அநீதிய பண்றீங்க. இப்ப இதுல வந்து உணர்ச்சி வசமா பேசுறத விட, கொஞ்சம் மனிதாபிமானத்தோட இத பார்க்கணுன்ற மாரி நான் புரிஞ்சுக்கிறேன். என்னன்னா, முதல்ல வந்து ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 10லருந்து 12 பேர் இந்த தொழில்ல இருக்கிறவங்க சாகுறாங்க. இப்போ இந்த தொழில் வந்து இவங்க வந்து புயலாகட்டும், கரோனாவாகட்டும், இல்ல வந்து உங்களுக்கு வந்து தீபாவளி வருது, ஆயுத பூஜை வரும்போது குப்பைலாம் வந்து அதிகமாகும். அப்போ அந்த நேரத்துல வந்து பணிச்சுமை அதிகம். இவங்க கால்ல போய் பார்த்தீங்கன்னா, சேத்து புண்ணு இருக்கும். கையிலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி புண்ணு இருக்கும். ஸ்கின் டிசீஸ் தோல் நோய் இருக்கும். ஆஸ்துமா வரும். நான் வந்து எதுவுமே இல்லாதத சொல்லல. நான் வந்து 15 வருஷம் சென்னை மாநகராட்சிய கவர் பண்ண சென்னையில இருக்கிற ஒரு பத்திரிகையாளர்ன்ற ஒரு முறையில நான் இத பதிவு பண்றேன். 155 வார்டா இருந்தது 200 வார்டு ஆனதுலருந்து நான் இவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு செஞ்சி லூயிஸ் சங்கம் இருந்துச்சு, மெட்ராஸ் கார்ப்பரேஷன் யூனியன் இருந்தது, கார்ப்பரேஷன் யூனியன் இருந்தது, மலேரியா ஒர்க்கர்ஸ் அசோசியேஷன் இந்த மாரி நெறைய இருந்தது. 30,000 பேர்லாம் வேலை செஞ்சிருக்கிறாங்க ஒரு காலத்துல சென்னையில. அதாவது சென்னையினுடைய கட்டமைப்பு பெருசாகுது. சென்னை வளர்ச்சி அடையுது. அதெல்லாம் ரியல் எஸ்டேட் பெருசாகுது, சாலை பெருசாகுது, பிரிட்ஜ் சரியாகுது. ஆனா சென்னை மாநகராட்சி நிர்வாகம் பண்ணி, சென்னை மாநகர சுத்தமா வச்சுக்கக்கூடிய சாலை பணியாளர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், மலேரியா ஒர்க்கர்ஸ் எல்லாம் எடுக்கிறதே கிடையாது. இந்த மலேரியா ஒர்க்கர்ன்ற டிபார்ட்மெண்ட்டே மூடிட்டாங்க.